எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, நான் என்னுடைய இந்த கட்சிக்காக இந்த இயக்கத்துக்காக நான் பல பேரை சமாதானப்படுத்துறேன். இதுவரை என்னோட சக தோழர்கள், என் கட்சியில் இருக்கிற என்னோட கொலீக்ஸு இவங்கெல்லாம் பேசுறாங்க. ஒரு லீடர் கூட, அதாவது டெல்லியில் இருக்கிற லீடரை தவிர ஒரு லீடர் கூட தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் கூட ஒரு ஆறுதலுக்காக கூட அது ரஞ்சன் நீ வராது வருத்தம் அப்படின்னு சொல்லல. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு வந்திருக்குது. ஒருத்தர்கிட்ட மட்டும், திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கிட்ட மட்டும் வந்திருக்கு. ஐ ஃபீல் பேட் அபவுட் யூ அப்படின்னு போட்டு, அதாவது உனக்கு கிடைக்காதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு போட்டிருந்தாரு. நிஜமாவே இந்த அளவுக்கு இந்த கட்சிக்காக இந்த இயக்கத்துக்காக உழைச்சிருக்கோம். போன முறை மாநில தலைவர் அந்த அழகிரி, பெருமதிப்பிற்குரிய அழகிரி அவர்களுக்காக நான் உழைச்சத தமிழ்நாட்டில் எல்லா லீடரும் அறிவிங்க. ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கூட பல தலைவர்கள் எனக்கு போலாதுதான். எனக்கு இவ்வளவும் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா யாருக்காக உழைச்சோம், எதுக்காக உழைச்சோம், அப்போ இவ்வளோ பேரும் இவ்வளோ வன்மமாக இருக்காங்களா, இப்போ நம்மளுக்கு கிடைக்காததுக்காக இந்த தலைவர்கள்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படின்றத நினைக்கும் போது தான் ரொம்ப வலியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பதிவு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த தலைவர்கள் எல்லாமே இந்த காங்கிரஸ் கட்சியை 60 ஆண்டுகளாக ஆட்சியில் வராததுக்கு காரணம் ஏன் இப்போ எனக்கு புரியுது. இதெல்லாம் சுயநலமாக இருக்கிறீங்க. தயவுசெய்து இந்த இயக்கத்துக்காக உயிர் கொடுத்த ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி எல்லாம் இருக்காங்க. அதில் ராகுல் காந்தி தன்னையே அர்ப்பணிச்சுட்டு இந்த இயக்கத்துக்காக இருக்காரு. நீங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் திருந்துங்க. என்ன மாதிரி ஆட்களை கண்டு பயப்படாதீங்க. ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. அது குறிப்பாக தலித் தலைவர்கள், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற தலித்துகள்லாம் வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் இந்த செய்து இந்த சமூகத்துக்கும் இந்த கட்சிக்கும் செய்கிற துரோகங்கள் மிக விரைவில் நீங்களாம் அம்பலப்படுவீர்கள். மிக விரைவில் நீங்கள்லாம் வெளிச்சத்துக்கு படம் போட்டு காண்பிக்கப்படுவீர்கள். நான் இங்கே பேரை சொல்கிறதுக்காக ஒன்றும் பயப்படல. ஆனால் என் சமூகத்தையோ என் கட்சியிலேயே இருக்கிற தலைவர்களை இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில் பேசுகிறதுக்கு நான் ரொம்ப வெட்கி தலை குனிகிறேன். அதனால் நான் பேச மாட்டேன்.